ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குருவி பழம் தான் ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். இது என்னென்னா நமக்கு வந்து சுகர் பழம்னு சொல்லுவாங்க, குருவி பழம்னு சொல்லுவாங்க, இல்லாமலும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேம் சொல்கிறீங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து சுகர் பழம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பழம் வந்து சுகர் இருக்கிறவங்க இது சாப்பிட்டாக்கி சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் மாடியில் தான் ஃபுல்லுமே வளர்ந்து மாடியில் தான் அப்படியே படுத்து சாஞ்சு கிடக்குது. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக பறிக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மட்டும் நான் வந்து கொஞ்சம் பழம் எல்லாம் பறித்தேன், கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன், மீதி வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த பழம் வந்து நிஜமாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கடையில் இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லானே தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணேன் என்ன எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லும் இருக்குது. ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இன்னை மட்டும் நமக்கு வந்து இவ்வளோ நிறைய பழம் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய பழம் இருக்குது, நான் பறிக்கவே இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறிச்ச உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.